Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய நல்ல சுவையான மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். குறைவான அளவுகளில் செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் போல தான் எடுத்துக்கும் இந்த முறுக்கு செய்யறதுக்கு. இதுக்கு நீங்க அரிசியை கழுவி ஊற வச்சு காய வச்சு மாவு அரைச்சு ரெடி பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. கடைகளில் பாத்தீங்கன்னா அரிசி மாவுன்னு கிடைக்கும். அதை வாங்கிக்கங்க. இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு இருக்குல்ல, அதை பயன்படுத்தாதீங்க. வெறும் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கும் பாருங்க, அதை பயன்படுத்திங்க. நான் இன்னைக்கு அப்படி தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு அரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதாவது ஜஸ்ட் அந்த மாவு சூடேறினா மட்டும் போதும். ரொம்ப அப்படியே மாவுனுடைய நிறம் மாறுற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது. மாவு வறுக்கிறதுனால முறுக்கினுடைய நிறம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. மாவு லைட்டாக நம்ம சூடு பண்ணும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சூடேறிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பால் 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கங்க. கொஞ்சம் கூட நொறுப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா அது அரைக்கும் போது உங்களுக்கு 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு கூட கிடைக்கும். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1 டீஸ்பூன் ஓமம் கையில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனை வரும். அடுத்ததான் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்காக சைடில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அந்த எண்ணெய் படுற அளவுக்கு கலந்து விட்டுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல முறுக்கு ரொம்ப நாளைக்கு மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிங்க. மாவுனுடைய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா முறுக்கு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா உடஞ்சி வரும். அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். முறுக்கு வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகன பதத்துக்கு இருக்கணும். அடுத்ததான் நான் இன்னைக்கு இந்த அச்சு தான் பயன்படுத்துகிறேன். இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டு இல்லைன்னா கரண்டி கூட பயன்படுத்திக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அழகாக ஒரு 3லேருந்து 4 ரவுண்டு இந்த மாதிரி வந்தீங்கனாலே போதும். முறுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். அடுத்ததாக எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் முறுக்கு நல்லா நிதானமாக வெந்து வரும். சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 போல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்குங்க. மறுபடியும் திருப்பி போட்டுக்குங்க. 2 பக்கமுமே நல்ல நிதானமாக பொன்னிறமாக சிவந்து வரணும். அந்த ஈர சலசலப்பு அந்த எண்ணெயில் அப்படியே பொரிய நுரப்பொங்க வந்துச்சுல போடும்போது அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அடங்கின பிறகு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான நல்ல மொறுமொறு சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே மாவை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஈஸியாக செய்திடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.